எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நானு ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒண்ணு நானு உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சிம்பிளான முறை தான். சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் நானு, ஃபிஷ் வந்துட்டு அ இது பண்ணி மஞ்சளும், உப்பு, காரம், மிளகாத்தூள் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? இத வந்துட்டு நம்ப இது பண்ணிக்கலாம். வேக வச்சுருக்கலாம். சரிங்களா? ஆவி கட்டி வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சரிங்களா? வெந்தோனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ள அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். சரிங்களா? பேன் எடுத்துட்டு நல்லா சூடான உடனே நம்ம ஆயில் போட்டுக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. நான் இப்போ ஆயில் கொஞ்சம் லேசாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில். ஓகேவா? போதும். ஆயில் போதும். அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு நான் பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. சரிங்களா? சிம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. சிம்மில் தான் வச்சு செய்யணும் நம்ம. சரிங்களா? இல்லைன்னா தீஞ்சிடும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்குங்க. அப்புறம் நல்ல ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வாசனை நல்லாயிருக்கும். சரிங்களா? வெந்துச்சு. இப்போ நான் ஆனியன் போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்படியே சிம்லேயே நல்லா வறுக்கட்டும். பாருங்கம்மா, இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட தான் வதங்கிடுச்சுப்பா. இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் லேசாக. ஏன்னா அந்த மீனில் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு தான் நான் செய்திருக்கேன். அதனால் இதில் லேசாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஆனியன் இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கணும்ல, அதனால் கொஞ்சம் போடுறதுக்காக லேசாக போட்டிருக்கேன் நான். அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே அதில் ஒரு லைட்டாக போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம். சரிங்களா? அதிகமாக போட்டுக்க. கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா? கொஞ்சம் இன்னும் 2 செகண்டு வதங்கட்டும். கொஞ்சம் இது நல்லா வதங்கிச்சுனா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு வரும். இது நல்லா வதங்கிடுச்சுமா. இவ்வளோ போதும். இது எடுத்துடலாம். எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது நான் 2 முட்டை ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன். சால்ட்டும் மஞ்சள் தூளும். சரிங்களா? இதை போட்டு நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் உப்பு போட்டிருக்கோம். அந்த இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். காரமும் அதில் போட்டிருக்கேன் ஃபிஷ்ஷில். இப்போ இதில் பெப்பர் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? அதனால் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ்ஷு நல்லா ஆவி கட்டி வேக வச்சுட்டோம். புரியுதுங்களா? இப்போ இந்த போன் எடுத்துகிட்டு இதில் ஒரே ஒரு போன் தான். இவ்வளோ தான் போன். அவ்வளோதான். 2 போன் எடுத்துகிட்டு மீதி வந்துட்டு நம்ம இதை நல்லா பண்ணிவிட்டு நல்லா பொடியாக்கிட்டு போனெல்லாம் எடுத்துகிட்டோம் நம்ம. இவ்வளோ தான் 2 போன் தான் இருக்குது. அவ்வளோதான். இது போன்லெஸ் ஃபிஷ் தான். ஏதோ ஒரு ஃபிஷ் எடுத்துக்கலாம் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. சரிங்களா? இது நல்லா இது பண்ணிவிட்டு நான் காட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா அதுலேருந்து போனெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பொடியாக்கி வச்சுருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, இப்போ அதில் போட்டுடலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வு. அதில் போட்டு ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கலாம். சரிங்களா? அது அப்போ தான் உப்பு இது அதில் இருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிருக்கோம் பாருங்கள். அந்த இது வந்துட்டு இங்கே மீனோட மிங்கிள் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு செய்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க சொல்ல சாட்டர்டே சண்டேயில் வீட்டில் இருந்தீங்கன்னா முள்ளெல்லாம் எடுத்துட்டு, சரிங்களா, இந்த மாதிரி மீன் செய்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? நீங்களும் சாப்பிட்லாம். மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? நான் அடுத்து என்ன பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன்.
இப்போ நான் வந்து பட்ரு 2 கியூப் போட்டிருக்கேன். சரிங்களா? அது கொஞ்சம் சூடான உடனே ஃபுல்லாக அப்படியே நல்லா பரப்பி விட்டுக்குங்க. சரிங்களா? எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெட் இந்த மாதிரி ஸ்லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? வேலை பார்த்ததோ அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் பொன்னிறமா. ஒரு பக்கம் ஆனோன்னா இன்னொரு பக்கம் போட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, ப்ரெட் எப்படி ஃப்ரை பண்ணி 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சரிங்களா? பேன் எடுத்துகிட்டு சூடானோடனே ஆயிலு லேசாக, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆயில் அதிகமாக போடாதீங்க, லேசாக போட்டுக்கணும். நம்ம எக்குக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கோம், எக்கெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு 2 முட்டை, அப்புறம் மஞ்சத்தூள், பெப்பரு, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். நல்லா பார்த்துக்கணும். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். சரிங்களா? அதில் லேசாக கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எக்கை அதை போட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இப்படி வச்சுருக்கோம், இதை வந்துட்டு மேலே அப்படி வச்சிடலாம். சொல்கிற அளவுக்கு இது வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அடுத்தது ப்ரெட் இப்படி வச்சிடும். இதில் நம்ம பொய்க்கணும். இதில் அதே மாதிரி வச்சுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ப்ரெட் எப்படி மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு இது வந்துட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே மேலே போட்டுடலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மேலே போட்டுடலாம். ஃபுல்லாக பைண்ட் ஆகிற மாதிரி போட்டு மேலே போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம அப்படி மூடி வச்சிடலாம். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 2 செகண்டு பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம். திருப்பி நான் காமிக்கிறேன். இப்படி 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 பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்படி பண்ணிட்டா நம்ம திருப்பிக்கலாம். ஒரு 2 நிமிஷம். அவ்வளோதான்ப்பா, ஆயிடுச்சு. 2 செகண்ட் வச்சுருக்கீங்க, சரியாக போச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களேன், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன்.
ஹாய்ம்மா. இப்போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டில் நான் ஃபிஷ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஃபிஷ் இது வந்துட்டு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அடுத்து நானு ஈஸியான ஸ்நாக்ஸில நானு இல்ல வேறு டிஷ்ல நானும் உங்களுக்கு உங்கள வந்துட்டு வீடியோ போடுறேன் நானு. ஓகேங்களா? பாய்ம்மா. ஹேவ் எ நைஸ் டே.